பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜி முந்தைய ஆட்சியில் போக்குவரத்து துறையில் நடைபெற்ற ஜாப் ஸ்கேம் அதில் சோதனையில் நடத்தினாங்க. ஒரு 8 நாள் சோதனை, அதற்கப்புறம் கைது இதெல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ மீண்டும் செந்தில் பாலாஜியோடைய ஆதரவாளர்கள் வீட்டில் கரூரில் 3 பேர் வீட்டில் ரைடு நடத்திருக்கிறாங்க அப்படின்றாங்க. இடி ரைடு, இது என்ன? ஏதாவது செந்தில் பாலாஜி மீது புகார் அப்படின்ற அடிப்படையில் இந்த ரைடு நடத்தப்பட்டிருக்குதா, அல்லது செந்தில் பாலாஜி டார்கெட் செய்யப்படுகிறாரா? வெளிப்படையாக கேட்டிங்கன்னா டார்கெட் தான். இப்போ 2026 தேர்தலில் திமுகவில் யாரெல்லாம் வேகமாக களமாடுவார்கள், வேகமாக தேர்தல் பணியை கையில் எடுத்துக்கொண்டு இழுத்து போட்டுக்கொண்டு யாரெல்லாம் வேலை செய்வார்கள்னு ஒரு 7-8 அமைச்சர்கள் இருப்பாங்க. அதில் முதன்மையாக இருப்பவர் ஏவா வேலு. இன்றைக்கி திமுகவுடைய அனைத்து பணிகளையும் பொருளாதார பலத்தையும் நேரடியாக சந்தித்து கொண்டிருப்பவர் ஏவா வேலு. ஆக்சுவலாக பொருளாளர் பார்த்திங்கன்னா டிஆர் பாலு தான். ஆனால் அறிவிக்கப்படாத பொருளாளராக பல ஆண்டு காலமாக செயல்படுவர் தான் அமைச்சர் ஏவா வேலு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இப்போ நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட பார்த்திங்கன்னா ஏவா வேலு தலைமையில் தான் எல்லாமே பார்க்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் விவகாரத்தில் ஒரு வலிமை வாய்ந்த அமைச்சர்கள் ஒரு 7-8 பேர் ஒரு மண்டலமாக பிரித்து கொண்டு வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அதில் குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கு கோவை மாவட்டம் 10 சட்டமன்ற தொகுதி, திருப்பூர் மாவட்டம் 8 சட்டமன்ற தொகுதி, கரூர் மாவட்டம் 4, கிட்டத்தட்ட 22 சட்டமன்ற தொகுதிகளில் செந்தில் பாலாஜியுடைய ஆட்கள் இந்த களப்பணியில் இறங்கி விட்டார்கள். இப்போதே இறங்கினா இன்னும் தேர்தலுக்கு 1 வருஷம் இருக்குது. என்ன மாதிரிலாம் வேலை செய்யணுன்றதை இறங்கி ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு எடுத்து கையில் வச்சிட்டாங்க. இதே மாதிரி தான் மூர்த்தி, ஏவாவேலு, அன்பில் மகேஷ் என்று பல அமைச்சர்களுக்கு மண்டல வாரியாக தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விவகாரம் ஒரு பக்கம் வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்து விட்டது. சைலண்ட்டாக திமுக வேலை பார்க்குதுன்னு இது ஒரு பக்கம். இந்த நேரத்தில் ஏற்கனவே மும்மொழி கொள்கை விவகாரம் வெடித்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்து தொகுதி வரையறை, தொகுதி சீரமைப்பு என்ற பெயரில் எங்களுக்கு எம்பி எண்ணிக்கை குறைய போகிறது என்ற ஒரு கூச்சல், குழப்பம், போராட்டம். அது மட்டுமல்ல, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி தென் மாநிலங்களில் இருக்கிற எம்பிக்கெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டு நடவடிக்கை குழு ஏற்படுத்தப்படும்னு முதலமைச்சர் அறிவிக்கிறார். கிட்டத்தட்ட மத்திய அரசுக்கு தொடர்ச்சியாக 1 மாத காலத்திற்கு மேலாக மும்மொழி கொள்கை ஆரம்பித்து எம்பி தொகுதி சீரமைப்பு வரை ஒரு பெரிய நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்டென்சிவ் அட்டாக், அதாவது ஒரு ஆழமான ஒரு பலத்தை அடி கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு விரும்பி இருக்கலாம். அந்த அடிப்படையில் முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட செந்தில் பாலாஜி. காரணம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக சொல்லி அதில் புகார் பெறப்பட்டு அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே உள்ள தூக்கி போட்டாங்க. ஒரு 13 மாதம் ஜெயிலில் இருந்தார். வெளியே வந்த பிறகு அவருக்கு மீண்டும் இந்த துறையை திமுக கொடுத்திருக்கக்கூடாது. இது டாஸ்மாக், ஈபி கூட வாங்கியிருந்துருக்கலாம். மீண்டும் டாஸ்மாக் கொடுக்கப்பட்ட பிறகு அதே பேச்சு வெடித்தது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 2016 2023 வரை இருக்கிற டாஸ்மாக் வழக்குகள் எடுத்து வந்திருக்கிறார். அதாவது 2016 அதிமுக ஆட்சியிலிருந்து 2023 இப்போது வரை டாஸ்மாக் ஊழியர்கள், டாஸ்மாக் டெப்போ மேனேஜர்கள், டாஸ்மாக் மண்டல மேலாளர்கள், டாஸ்மாக் அதிகாரிகள் இந்த மாதிரி லஞ்சம் வாங்கியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அல்லது புகார் வாங்கி வழக்கு செய்யப்பட்டு லஞ்ச ஒழிப்பில் இருக்கிற எஃப்ஐஆர்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அதுக்காக தான் இப்போ ரைடு நடக்குது. இல்லை, இப்போ ரைடு நடந்தது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த புகார் வழக்கு அப்படின்னா, செந்தில் பாலாஜி ஆதரவாளர் வீட்லேயும் ரைடு நடக்குது, டாஸ்மாக் அலுவலகத்திலையும் ரைடு நடத்துது, எம்டி அலுவலகம் வரைக்கும் ரைடு நடக்குதுன்னா இது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஏதோ ஒரு அசிங்கம் அப்படின்றதெல்லாம் இல்லையா? நிச்சயமாக கடும் நெருக்கடி தான். அதாவது டாஸ்மாக் எம்டி சென்னை எழும்பூரில் இருக்கிற தாளமுத்து நடராஜன் மாளிகையில் அந்த எம்டி ஆஃபீஸ் இருக்குது. இன்றைக்கி உள்ளே போயிட்டாங்க. நிச்சயமாக ஒரு எதிர்பாராத ஒரு ரைடை எம்டி சந்திச்சிருப்பார். அதில் என்ன விஷயம்னா, இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா, பவர்ஸ் இருக்கா? இடிக்கு இப்படி அரசு ஊழியருடைய அலுவலகத்தில் அல்லது தமிழ்நாடு அரசினுடைய முக்கியமான ஒரு அரசு அலுவலகத்தில் உள்ளே புகுந்து ரைடு பண்ணுவதற்கு பவர்ஸ் இருக்கா? பவர்ஸ் இருக்குது. இடிக்கு எங்கே ஒன்றா போகலான்னு ஒரு பவர்ஸ் இருக்குது.
ஆனால் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் செக்ரட்டரியேட்டில் தலைமைச் செயலகத்தில் இருக்கிற தலைமைச் செயலாளருடைய அலுவலகத்திலே இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணாங்க, சிபிஐ ரைடு பண்ணாங்க. இதெல்லாம் வந்து ஏற்கனவே பார்த்தது தான். ஆனால் திமுக ஆட்சிக்கு ஒரு பெரிய நெருக்கடி என்னென்னா இந்த டாஸ்மாக் விவகாரம். இதை வைத்துக்கொண்டு எப்படி ஒன்றா ஸ்டேட்மெண்ட் வாங்கலாம். இப்போது இத்தனை ஆண்டு காலமாக புகார் வந்தது, என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? இப்போ அந்த புகார் யாரெல்லாம் கொடுத்தாங்க, புகார் கொடுத்தவங்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் யார் மீது புகார் கொடுத்தார்கள்? டாஸ்மாகில் இருக்கிற சேல்ஸ்மேன் மேல் புகார் வந்திருக்கோம், பாட்டிலுக்கு மேலாக கூடுதல் விலை, அல்லது பில் போடும்போது ஒரு கூடுதல் விலை போடுவது, அல்லது இந்த டெப்போ மேனேஜர் சூப்பர்வைசர்லாம் வந்து கடைக்கடையாக போய் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் புகார் வந்திருக்கும். இப்போ அந்த புகார் யார் மீதெல்லாம் இருக்கோ அவங்கக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குவாங்க. நீங்கள் யார்கிட்ட போய் கொடுப்பீங்க லஞ்ச பணத்தை? இதெல்லாம் பார்க்கும்போது டைரக்ட் அட்டாக்கு மினிஸ்டர். இப்போ புகார் வந்து கொடுத்து ஜெயிலுக்கு போயிருப்பார், வழக்கை சந்திச்சிருப்பார். அவர்கள்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டில் டைரெக்டாக அமைச்சர்கிட்ட கொடுத்ததுக்கான எந்த ஆதாரமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க அமைச்சர் கை காட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், செந்தில் பாலாஜி மீண்டும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை சிறைப்படுத்த முடியுமா? ஏன்னா பழைய கேஸ்லேயே அமலாக்கத்துறை டெல்லியில் போய் என்ன பண்ணுறாங்க, தொடர்ச்சியாக அவர் கொடுத்த ஜாமீனை ரத்து செய்யுங்கள், சாட்சிகளை கலைத்து கொண்டிருக்கிறார், சாட்சிகளை மிரட்டுகிறார் அப்படின்னு தொடர்ச்சியாக போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் அது கேட்டது, எப்படி அவர் உடனே நீங்கள் அந்த மந்திரி பதவி அந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ நெருக்கடியான காலகட்டத்தில் செந்தில் பாலாஜி இருக்கிறார். ஆனால் முழுக்க இது டார்கெட் செய்யப்படுகிற ஒன்று, இதில் ஒன்றும் வேறு ஒன்றுமே கிடையாது. இவருக்கு அடுத்து ஏவா வேலா இருக்கலாம், அன்பில் மகேஷாக இருக்கலாம். ஏன்னா 2026 இவங்க கூட்டணி எப்படி அமைய போகிறது? அதிமுக பாஜக கூட்டணி அமைய போகிறதா, இல்லை பாஜக தலைமையில் தனி கூட்டணியா? அப்படி இருக்கும்போது இப்போதே தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களே, இப்போவே முடக்கினாதான் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும் என்ற ஒரு அளவுகோலில் தான் நடக்குது. ஸோ இப்போ டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் இல்லை முறைகேடு அப்படின்னாக்க பெரிய அளவில் சின்ன அளவில்னா ஏதாவது மது விற்பனையில் தான் இருக்கும். இப்போ பாட்டில் காசு அப்படின்னா இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு துறையிலும் இது போன்ற ஊழல் முறைகேடுகள் குற்றச்சாட்டுகள் அங்கங்கே இருக்க செய்யும். இப்போ இதுக்கெல்லாம் வந்து உதாரணத்துக்கு இப்போ நம்ம விமான நிலையத்தில் தங்க கடத்தல் பிடிக்கிறோம், பிடிக்காமல் இருக்கிறது, ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு எழுந்துட்டு தான் இருக்கும். இப்போ இதுக்கெல்லாம் மூல காரணம் அப்படின்னு யாரையாவது ஒருத்தரை மந்திரி நோக்கி கை காட்டிட முடியுமா? சொல்ல முடியாது. ஒருவேளை பாஜக வந்து மீண்டும் ஆட்சியிலிருந்து இறங்குமான்னு தெரியல. 2029 பாஜக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்ற நிலைமை தான் இப்போ இருக்குது. ஏன்னா காங்கிரஸோட கதியை பார்த்தீங்களா? டெல்லியில் கூட்டணி அமைப்பதற்கு கூட வந்து காங்கிரஸுக்கு திராணி இல்லை. அல்லது அம் ஆத்மியோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இப்படி இருக்குது யதார்த்தம், பாஜக வீழ்த்த வேண்டும் என்றால் நம்ம 2 பேரும் ஒன்று சேரணும் அப்படின்ற குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டம் இல்லாத ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. மகாராஷ்டிராவில் தோற்று போச்சு. மகாராஷ்டிராவில் நல்ல வேளை ஆட்சிக்கு வந்திருக்க வேண்டிய ஒரு கட்சியாக காங்கிரஸ் தன்னை வலுப்படுத்தி கொண்டிருக்கணும், அங்கேயும் போச்சு. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் நாளைக்கு ஒரு வேளை தப்பி தவறி காங்கிரஸ் ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுங்களேன், அப்போது இந்த மாதிரி திமுகவில் கூட்டணி இருந்தால் நீங்கள் இப்படி எஃப்ஐஆர் போட சொல்லலாம். எப்படின்னா தங்க கடத்தல், இந்த தங்க கட்டிகளை வந்து கஸ்டம்ஸ் பிடிக்காமல் விடுறாங்க, அப்போ பிடிக்காமல் விட்டதெல்லாம் கேஸ் போட்டு இதற்கெல்லாம் காரணம் அப்போது இருந்திய விமானத்துறை அமைச்சர், இல்லை வந்து இந்த கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்த அமைச்சர்னு போடலாம். அப்புறம் நிதித்துறை அமைச்சர் மேலேயும் போடலாம். ஹவாலா நிறைய நடக்குது. ஹவாலா வந்து இப்போ சென்னை ட்ரிப்ளிகனில் ஒரு 8 பேர் கைதானார்கள். அதில் ஒரு 3 போலீஸ்காரர்கள் உட்பட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஐடி ஆஃபீஸர்ஸ்லாம் அரெஸ்ட் ஆனாங்க. அப்போது இவங்கெல்லாம் லஞ்சம் வாங்கி யாருக்கு கொடுத்தாங்க? அப்போ இவங்க லஞ்சம் வாங்கி அமைச்சர் தான் கொடுத்தாங்கன்னா நாளைக்கு கேஸ் போடலாம், என்ன வேணால் நடக்கலாம். அதாவது பழிவாங்கல் என்ற ஒரு அடிப்படையில் இந்த ஊழலை நீங்கள் ஒழித்து விட முடியவே முடியாது. ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் எல்லா டிபார்ட்மெண்ட் நடக்கிறது, கடைசியில் வந்து கோர்ட் என்ன பண்ணுது? 2G பிஜேபி கத்துனாங்க, உங்கள் ஆட்சி காலத்தில் 2G விடுதலை பண்ணிட்டாங்களே. அந்த சிறப்பு நீதிபதி சைனி, நான் தினந்தோறும் வந்து இந்த வழக்குக்காக காத்திருந்தேன், ஒரு ஆவணம் கூட சிபிஐ தாக்கல் செய்யவில்லைன்னு. அப்போது இந்த பிரச்சனை ஊதி பெருசாக்கிய பிஜேபி அப்போ அந்த சிபிஐ கிட்ட ஆதாரம் ஏன் கிடைக்கல கேட்டாங்களா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு வழக்கும் இப்படி தான் சிக்குகிறது. டிமானிசேஷன் வழக்கம் அப்படி தான் சிக்குகிறது, சிபிஐ வழக்கம் அப்படி தான் சிக்குகிறது. பழிவாங்குவதற்கு இடி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போது ஒரு 40,000 கேஸ் போட்டிருப்பாங்க இந்த 10 வருஷத்தில். இல்லை எத்தனை வழக்கில் இடி தண்டனை வாங்கி கொடுத்துருக்கிறது, எத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க கணக்கு கேட்டால் புள்ளி ஒருமே இருக்காது. இல்லை ஒரு 40-50 பேர் போயிருப்பாங்க. 40,000 கேஸ் எங்க, 40 பேர் எங்க? ஸோ
எப்படியாக இருந்தாலும் செந்தில் பாலாஜி தொடர்ந்து அடுத்த திமுக அமைச்சர் சிக்க போகிறார். இடி சும்மா இருக்க போகிறதில்ல, பிஜேபியும் சும்மா இருக்க போகிறதில்ல. இல்லை, இதெல்லாம் திமுகவுக்கும் தெரிய தானே செய்யும். ஏன்னா ஒரு தேர்தல் வரப்போகுதுன்றது இருக்குது. வந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், எப்படி அதை எதிர்கொள்ளணும் அப்படின்றது இருக்கும்ல. செயல் திட்டங்கள் இருக்கும். இப்போது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் சிறையில் இருப்பார்னு அண்ணாமலை அடித்து சொன்னார். அதன்படியே செந்தில் பாலாஜி சிறை வைக்கப்பட்டார். அண்ணாமலை ஜெயிச்சிட்டாரு. எங்க செந்தில் பாலாஜி சிறை வைக்கிறதுல ஜெயிச்சாரு. ஆனால் எலெக்ஷன் தோத்துனாரே. இப்போ நீங்கள் ஒரு வருஷம் ஜெயிலில் வச்சிங்க, தேர்தலுக்கு அப்புறம் தான் வெளியே கொண்டு வந்தாங்க அவரை. ஆனால் திமுக ஜெயிச்சுது, ஆளுங்கட்சி அந்த அஸ்திரம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திமுக தெரியும். ஆனால் திமுக எங்கெல்லாம் ஓட்டம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அடிக்க தான் செய்வாங்க. அதுக்கு திமுக வந்து இப்படி இந்தி பிரச்சனை இல்லை தொகுதி பிரச்சனைன்னு சொல்லி போகலாம். எப்படி இருந்தாலும் கூட்டணி அமைவதற்காக பாஜக காத்து கிடக்கிறது. ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி முன்னாடி அமைந்து மேடைகள் ஏறி உக்காந்துக்கிட்டு பாருங்கள் இப்படி ஊழல் அப்படி ஊழலாம், பாஜக அதிமுக கூட்டணி ஏன் ஒன்று சேர்ந்துன்ற பிரச்சனை விட்டுட்டு திமுக ஊழல் பற்றி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. பட் திமுக இந்த ஒரு வருடம் எப்படி ஆட்சி செய்ய போகிறது, என்ன மாதிரி செயல் திட்டங்கள் வைக்க போகிறோன்னு தெரியல. எதிர்கொண்டு தான் ஆகணும். இல்லை, ஒருவேளை முதலமைச்சர் வந்து இந்த ஆளுநரும் அண்ணாமலையும் இங்கே இருக்க வேண்டும், ஏன்னா அவங்க தான் எங்களுக்கு பிரச்சாரமாக இருக்கிறாங்க, அது எங்களுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை ஈடியும் அவர் அப்படி தான் நினைப்பாரா? நாளைக்கு ஒன்று அப்படி ஒன்றும் அறிக்கை வரலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஈடியும் எங்களுக்கு தேவை, அண்ணாமலை மட்டும் போதாது, ஆளுநர் ஆர்.என். ரவி மட்டும் போதாது, ஈடியும் எங்களுக்கு தேவைன்னு சொல்லலாம். ஆனால் கட்சிக்காரங்களுக்கு நெருக்கடி. நீங்கள் யாராக இருந்தாலும், அமைச்சராக இருந்தாலும் சரி, அமைச்சர் இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளுக்கு இன்னும் சகஜமாக இருக்கலாம். இப்போ வந்து இவங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் ஊழியர்கள்லாம் போகிறான்னு வச்சுக்க, டாஸ்மாக் எம்ப்ளாயீஸ், மேனேஜர், சூப்பர்வைசர்லாம், அவங்க வீட்டில் என்ன ஆகும்? டார்கெட் பண்ணி நீங்கள் இப்படி எழுதி கொடுங்க, இல்லை எங்கே லஞ்சம் வாங்கினல, யாருக்கு வாங்கினேன், யார்கிட்ட கொடுத்த, இப்படியே செயின் மாதிரி போகும்போது ஒரு பெரிய பேனிக் வரும். பாஜகவுக்கு தெரியும் என்ன பேனிக் ஏற்படுத்தினால் அரசியல்வாதிக்கு எப்படி வலிக்கும்ன்றது தெரியும். பட் திமுக எதிர்கொண்டு தான், அதில் ஒன்றும் மறுக்கலை. பட்டு அரசியலுக்கு வேணால் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் விடலாம், ஈடியும் எங்களுக்கு வந்தால் நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லாமே தவிர. ஆனால் சிக்கல் வந்து திமுகவுக்கு தான். 2016 2023 வரைக்கும் உள்ள டாஸ்மாகில் ஏற்பட்ட முறைகேடு, அதனுடைய புகார், அதில் தான் எஃப்ஐஆர் அப்படின்றீங்க. இப்போ 2016 அப்படின்னு சொன்னால் அதிமுக ஆட்சி காலமும் அதில் வருது. அப்போ அமைச்சராக இருந்த தங்கமணியும் அதில் இருப்பார். இப்போ நடவடிக்கைன்னா இந்த மாதிரியும் இருக்குமா? தங்கமணி மேலேயும் நடவடிக்கை இருக்குமா? இப்போ புது மாதிரியாக ஒரு விவகாரத்தில் செந்தில் பாலாஜி சிக்க வைக்கணும். ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அதிமுக ஆட்சி நடந்த ஊழலுக்கு சிக்க வச்சாச்சு. இப்போ அடுத்து நீங்கள் வெறும் 2021 to 2023 இருக்கிற தமிழ்நாடு விஜிலன்ஸில் போட்ட எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி ரைடு, சோதனை, விசாரணை நீங்கள் போனீங்கன்னா அப்போ நீங்கள் திமுக மீது மட்டுமே உங்களுடைய பார்வை இருக்கிறது, திமுகவை பழிவாங்கிறது ஈடு நீங்கள் அறிக்கை விடும். ஆனால் 2016 சும்மா ஒரு 19 2016 to 2023 தமிழ்நாடு விஜிலன்ஸ் டாஸ்மாகில் போட்ட எல்லா எஃப்ஐஆரை எடுத்து கலெக்ட் பண்ணி அதை கம்பைல் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இப்போ என்னென்னா, தேவைப்பட்டால் தங்கமணியும் தொடலாம். ஆனால் கூட்டணி என்று வருகிற பட்சத்தில், இல்லை கூட்டணிக்கு இது ஒரு மிரட்டலாக கூட இருக்கலாம். ஒருவேளை பாஜக கூட்டணிக்கு அதிமுக வரல, அப்போது தங்கமணியை விட்டு மிரட்டலாம். அவர் தங்கமணியை எங்கே ப்ரெஷர் பண்ணுவார் பாருங்கள். ஒவ்வொரு அமைச்சராக இப்போது ராஜேந்திர பாலாஜிக்கு சிபிஐ கொண்டு போயிட்டாங்க, எனக்கும் இப்போது இடி வருது, அப்படி ஒவ்வொரு அமைச்சராக வந்து டார்கெட் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது? நம்ம சரண்டர் ஆகலான்னு சொல்லி 2ஆம் கட்ட தலைவர்கள் எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுக்கலாம். அந்த அடிப்படையில் தங்கமணியை விட்டுட்டு நாங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், அதிமுக மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கோன்ட்டு கூலாக விட்டுருவாங்க. அதை போய் யார் கிளைம் பண்ண போகிறான்? திமுக ஒன்றா சவுண்டு கொடுக்கலாம். ஆனால் பேருக்கு தங்கமணி அவர் ஆட்சி காலத்தில் இருக்கிற புகார்களை கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். மற்றபடி நடவடிக்கை ஒன்றும் இருக்காது. செந்தில் பாலாஜி அவங்க டார்கெட்டு. இது வெளிப்படையாக வந்து திமுக தெரிஞ்சாலும் தங்கமணி வழக்கை நீங்கள் கையில் எடுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்களை பழி வாங்கினான்னு சொல்லலாம். உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் 2016 to 2021 கேஸில் தங்கமணி கை வைப்பீங்களான்னு கேட்டாங்கன்னா அது இவங்களுக்கும் சேர்த்து பாதகமாயிடும். நன்றி சார். நன்றி.